السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: قال أمك ثم من قال أمك ثم من قال أمك ثم من قال أبوك أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உலகில் எத்தனையோ நியாமத்துகளை வழங்கியிருக்கின்றான். அதில் ஆக உயர்ந்த நியாமத் இருக்கின்றது ஈமானாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் ஈமானுடன் நம்ம வாழ்ந்து மரணத்தை விட்டால் அந்த மனிதருக்கு நிரந்தரமான சொர்க்கமும் நிரந்தரமான இறை பொருத்தமும் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உலகில் கொடுக்கப்பட்ட அனைத்து நியமத்துக்களையும் விட, எந்த அளவுக்கு என்றால் உடல் ஆரோக்கியத்தை விடவும் உயர்ந்த நியமத்து ஈமானாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியான நியமத்து இருக்கிறது உடல் ஆரோக்கியம்தான். ஏனென்றால் உடல் ஆரோக்கியம் இருப்பதன் காரணமாக மனிதன் அவனுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தின் பக்கமாக, நோக்கத்தின் பக்கமாக விரைந்து செயல்பட முடியும். உலகத்தில் முயற்சி செய்வதற்காகவும் உலகில் முயற்சி செய்வதற்காகவும் உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகின்றது. நம்முடைய ஆதரத்தை உருவாக்குவதற்காக வேண்டி, இறை பொருத்தம் அடைவதற்காக வேண்டியும் நமக்கு உடல் ஆரோக்கியம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நியமத்தை பற்றி சொல்ல போனா, அது நமக்கு பெற்றோர், அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா, அவர்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான்: வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஆலமூன ஷைஆ வ ஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபிதத லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியாக்கினோம், நீங்கள் எதுவுமே அறியாத நிலையில் என்பதாக சொல்கின்றார். நான் பார்க்கிறோம், பச்சை குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியறதில்லை. தாயுடைய முகம், தாய் தந்தை கூட என்னது சரியான முறையில் அடையாளம் சொல்ல முடியாது. அதே போன்று எது நல்லது எது கெட்டது தெரியாது. எந்த அளவுக்கு என்ற இடத்தை விட்டு நகர கூட என்னது அந்த குழந்தையால முடியாது. தனக்கு தேவையான உணவை கூட தேடிக்க முடியாது. இவ்வளவு பலகீனமான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தாயின் மூலமாக நம்முடைய பசியை ஆற்றுகிறான். தாய் தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டுகிறாள். அதே போன்று சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தையை நாம் சின்ன எறும்பு கடிச்சாலும் என்ன, அந்த குழந்தை தாங்காம என்ன ரொம்ப அழுகக்கூடியதா இருக்கும், வலி தாங்க முடியாது. அதுக்கு சொல்லவும் தெரியாது, எனக்கு எறும்புதான் கடிச்சதுன்னு சொல்லவும் தெரியாது.
ஆகையால என்னது எப்படி அந்த தாய் தந்தை இருவருடைய முழு கவனமும் அந்த குழந்தையின் மீது தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சின்ன எறும்பு கூட கிடைச்சிடக்கூடாது, எந்த ஒரு பூச்சினால பாதிக்கப்பட்டக்கூடாது, எதுவுமே ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அந்த குழந்தையின் மீது முழு கவனத்தோடு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதே போல குழந்தை இருக்கின்றது என்னது, அதோடைய அது ஒண்ணுக்கு போய் பிஷாப் வந்துருச்சாலும் சரி, அதுக்கு என்னது சரியான தனியான இடத்துக்குள்ள போகாது. அது எப்போ தோணுதோ எப்போ வருதோ என்ன பண்ணிடும், அப்படியே அசுத்தம் செஞ்சிடும். அந்த அசுத்தம் உடலிலும் கூட ஆயிரும். இப்போ ஒரு தாய் தந்தை தான் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய அசுத்தத்திலிருந்து சுத்தப்படுத்தி அருவறுப்பு படாம அதை பார்த்து என்ன பண்றாங்க, குழந்தைய வளர்க்குறாங்க. அப்போ குழந்தைக்கு பால் ஊட்டவும் செய்யறாங்க. குழந்தை எனக்கு எந்த விதமான எறும்பு கூட கடிக்காம என்ன பண்றாங்க, கவனமான முறையில் பார்த்து வளர்க்கிறாங்க, அசுத்தத்தை நீக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதன் அந்த குழந்தை ஒரு சிறிய பையனாக வர்ற வரைக்கும் முழு கவனமும் தாய் தந்தையோட கவனமும் அந்த குழந்தை மேலதான் இருக்கு. அதே போன்று நம்ம இஸ்லாமியர்களாக வாழ்கிறோமா இல்லைங்களா, நம்ம முஸ்லீம் என்று சந்தோஷப்படுகின்றோம். நமக்கு ஈமான் கிடைக்குது. இந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு நியாமத்து. அந்த நியாமத்தை கிடைப்பதற்கும் நம்ம பெற்றோர் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. ஒவ்வொரு குழந்தையும் அது இயற்கையிலே இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் பறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை ஒரு யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுவது அவங்களோட தாய் தந்தை தான் என்பதாக சொல்றாங்க. அதே போல தான் நம்மளை இஸ்லாமியர்களாக வாழ வைப்பதும் நம் ஈமான் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருப்பது எனது நம்முடைய பெற்றோர் தான் முக்கியமான காரணமா இருக்கிறார்கள். அதே போன்று நம்ம வாலிப வயதை அடையும் வரைக்கும் எனது நமக்கு எது சரி தப்பு என்று தெரியாது. நல்ல விஷயங்களை போதித்து நம்மளை பாதுகாத்து நம்ம வளர்க்கணும். எனவே வாலிப வயதை அடையும் வரை எப்படி உடல்ல முதுகு தண்டு இருந்து நம்ம என்ன பண்ணது நம்மளைய காக்கிறதோ, நாம் எதை செய்ய நாடும் பொழுது உறுதுணையாக இருக்கின்றதோ, அதே போன்று பெற்றோர்கள் நமக்கு எனது ஒரு முதுகெலும்பை போன்று இருந்து நம்முடைய வாலிபத்தை அடைய வைக்கிறார்கள். அதே போன்று சமுதாயத்துல பார்க்கிறோம், எந்த வீட்டுல தாய் தந்தையர் ஒரு நல்ல ஒரு நிலைமையில, அதாவது ஒரு தொழுகையாளியா இருக்கிறாங்க, இஸ்லாமிய பற்றுள்ளவர்களா இருக்கிறாங்க, ஹலாலான முறையில ரிசுக்கே சம்பாதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, உண்மையாளர்களா இருக்கிறாங்க, தொழுகையாளியாக இருக்கிறாங்களோ, இப்ப இந்த மாதிரி பெற்றோருடைய குழந்தை அந்த வளர்ப்பு வந்து நல்ல முறையில் இருக்கின்றது. அது வளரக்கூடிய சமயத்துல ஒரு கெட்ட நண்பர்கள்ட்ட சேர்றது கிடையாது. கெட்ட விஷயங்கள் பார்த்தா வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக மாறுறாங்க. அதே போன்று எந்த வீட்டுல வந்து பெற்றோருடைய நடைமுறை சரியில்லாமல் இருக்குமோ, தந்தை மது அருந்தக்கூடியவராக இருக்காரு, அதே போல தேவையில்லாத விஷயங்களுக்கு எனது வட்டி வாங்கக்கூடியவராக இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே பொய் பேசக்கூடியது சூழ்நிலை இருக்கிறது, தொழுகை இல்லாத சூழ்நிலையா இருக்கு, பாவத்தை இலகுவா செய்யக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறாங்க என்றால் அந்த வீட்டில் என்னது அங்க வளரக்கூடிய குழந்தையும் என்ன ஆகுது, தவறான வழியில செல்லக்கூடியதாக, சின்ன அதாவது கெட்ட நண்பர்களுடன் சேர்றது, பாவமான சூழ்நிலையில அமர்வது, விரும்பக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறி விடுறாங்க. எனவே ஒவ்வொரு இஸ்லாமிய நபரும் ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய வாழ்க்கை நல்வழி பெறுவதாக இருக்கட்டும், நல்லவனாக வாழ்வதாக இருக்கட்டும், அல்ல சமுதாயத்தில் கெட்ட பெயரை இருப்பதாக இருக்கட்டும், இரண்டுமே அதற்கு பெற்றோருடைய பங்கு மிக அதிகமானதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு பிறந்ததிலிருந்து வாலிபத்தை அடையும் வரை அந்த வாலிபத்தை நல்லவராக வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நம்முடைய பெற்றோரை கவனித்து தான் இருக்கின்றது. எனவே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பெற்றோரை வழங்கியதற்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமான முறையில் நன்றிகள் செலுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய பெற்றோரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவரிடத்துல ஒரு நபர் வந்தார். ஜா ரஜுலுன் யஸ்அலுஹு யா ரசூலுல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபதி. யா ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகில் வாழக்கூடிய சமயத்தில் யாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் அன்பாக முறையில் அவங்களுக்கு விடுத்தமான முறையில் நல்ல முறையில் யாரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு யார் மிக தகுதியானவர் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் உம்முக, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னாங்க. அப்போ தாய் நம்ம தெரிஞ்சிருச்சு. கேட்டார், சும்மமன், தாய்க்கு அடுத்த யாரு என்பதாக அந்த சஹாபி கேட்குறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உம்முக, உன்னுடைய தாய் தான் என்பதாக சொன்னாங்க. தாய்க்கு அடுத்தது யாரு? மீண்டும் தாய் தான். பிறகு 2 முறை சொன்ன பிறகு 3ஆம் முறை தாய்க்கு அடுத்தது யாரு என்பதாக கேட்குறாங்க. சும்மமன் என்பதாக கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னாங்க, உம்முக, உன்னோட தாய்க்கு அடுத்ததும் தாய் தான் என்பதாக 3 முறை தாய் என்பதாக சொன்னாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறாரு, தாய்க்கு அடுத்தது யார் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க, கால அபூக, உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னாங்க. அப்போ 3 முறை தாயுடைய அந்தஸ்து தான் சொன்னாங்க. தாய்க்கு அடுத்து என்னது? தந்தைன்னு உடனே கூட சொல்லல. அவர் தாயுடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்த்த சொன்னாங்க. உங்களோட நண்பர்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. என்ன சொன்னாங்க? தாய். 2வது இடமும் தாய் தான், 3வது இடமும் தாய் தான், 4வது இடமாக தந்தைக்கு நீ நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நம்ம சமுதாய மக்கள்ல பார்க்கிறோம், எந்த விஷயத்தை யாருடைய கருத்துக்கு முன்வைத்து நடக்கிறோம் என்று நமக்கு தெரியும். சின்ன சிறு குழந்தைகள் என்ன பண்றாங்க, நண்பருடைய கருத்துக்களை என்ன பண்றாங்க, முன்னாடி முற்படுத்தி விட்டு தாய் தந்தைகளுடைய கருத்துக்களை பின்வைக்கிறார்கள். இதுதான் நம்முடைய காலத்துடைய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது, கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கின்றது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய அந்தஸ்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் ஜன்னத்து தஹத அக்தாமி உம்மஹாத்திக்கும் என்பதாக சொன்னாங்க. தாயுடைய அந்தஸ்து இருக்கிறது, அவருடைய காலடியில்தான் சுவனமே இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எத்துணை நல்ல அமல் நற்காரியங்கள் சொல்லியிருக்கிறானோ, தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், சகாத்தா இருக்கும், ஹஜ்ஜா இருக்கட்டும், ஹலால் ஹலாமை பேணக்கூடியதாக இருக்கட்டும், நம்முடைய மற்ற நண்பர்களுடன் நல்ல மக்களுடன் அந்த நல்ல முறை நடந்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரிசாக சொல்லக்கூடிய விஷயம் சொர்க்கம் தான். தொழுதீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். உங்க நோன்பு வச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நற்காரியங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பரிசா அல்லாஹ் வைத்திருப்பது என்னது? சொர்க்கம் தான். மன் அமில சாலிஹம், அதாவது இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. யார் ஈமான் கொண்டு நம்ம நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, என்ன நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர் என்ன பண்ணுவாங்க? சுவனத்தில் நுழைவார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவார்கள் என்பதாக சுவனத்தை தான் அல்லாஹ் பரிசாக சொல்கின்றான். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆயத்தில் சொல்லும்போது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நாம் முஃமின்களுடைய உயிரையும் முஃமினுடைய பொருளையும் நாம் விலைக்கு வாங்கி விட்டோம் என்பதா சொல்றார். முஃமினுடைய உயிர், நம்முடைய உயிரும் என்னது? விற்கப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய காசு பணங்களும் விற்கப்பட்ட விஷயம், நமக்கு சொந்தமானதே கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் முஃமினோட உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கிவிட்டோம். எதற்கு பகரமா தெரியுமா? அன்னலஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அது பகரமாக நம் உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ், அந்த சொர்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹத அக்தாமி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாயுடைய காலடியில் சுவனம் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல தந்தையுடைய விஷயத்தில் சொல்லும் போதே சொன்னாங்க, அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னah ஃபஇன் ஷி'த ஃபஅதி' ذلكல் பாப் அவ் இஹ்ஃபல்ஹு. சொர்க்கத்தினுடைய தலைவாசல், அந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்குதா இல்லைங்களா, அதுக்குள்ள நுழைஞ்சாதான்
சுகத்தை அனுபவிக்க முடியும். உள்ள போய் அந்த உள்ள இருக்கிற பங்களாவா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்ப சொன்னாங்க சொர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ் கேட்டு முதல் வாசல் தலைய வாசல் இருக்குதா இல்லைங்களா, அது உன்னுடைய தந்தையாக இருக்கிறார், அது உன்னுடைய தந்தையாக இருக்கிறார். அதை நீ நினைத்தால் அதை சரியான நடக்காமல் அதை நீ பூட்டி வச்சுக்கோ. அப்படி இல்லையா அந்த தந்தையை எடுத்து நல்ல முறையில் நடந்து அதை நீ பாதுகாத்து வச்சுக்கோ என்பதா சொன்னாங்க. அப்ப தந்தையிடத்தில் நாம் எந்த முறையில் நடந்து கொள்ளுகின்றோமோ அதை வைத்துதான் நம்ம சுவனத்தை அடையோமா இல்லை என்று முடிவு செய்யப்படும். ஒரு மனிதர் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு பெண்மணி பத்தி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஒரு பெண்மணி நிறைய நல்ல அமல் செய்யறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தொழுகிறாங்க, இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஓதுறாங்க, இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்யறாங்க. ஆனா பக்கத்து வீட்டாருக்கு கெடுதி செய்யறாங்க, பக்கத்து வீட்டார் இடத்துல என்னது சரியான நடந்து கொள்வது கிடையாது என்பதா சொன்னோடனே அந்த பெண்மணி பத்தி சொன்னாங்க, அந்த பெண்மணி சோனத்துக்கு போக மாட்டாங்க, நரகவாசி என்பதா சொன்னாங்க. அப்போ ஹுக்கூக்குல்லாஹ் விட ஹுக்கூக்குல் இபாத் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பெண்மணிக்கே சொல்ல அமல் செய்யக்கூடிய பெண்மணி அவர்கள் பக்கத்து வீட்டாருக்கு செய்யக்கூடிய குறையின் காரணமாக சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்றால், ஒரு அமல் செய்யக்கூடிய நபர் தன்னுடைய தாய் தந்தையருக்கு மாறு செய்து விட்டு சுவர்க்கத்தில் நுழைய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவனத்துடைய ஆரம்ப கேட் முதல் தலைவாசலே உன் தந்தையாக இருக்கிறார், அதை நீ நினைத்தால் அதை பாதுகாத்துக்கொள், நல்ல முறையில் பேணி பாதுகாத்துக்கொள், இல்லை என்றால் வீணாக்கி விட்டுக்கொள் உன்னுடைய இஷ்டம் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாய் தந்தையர்களை நல்ல முறையில் உபகாரம் செய்யும்படி ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கின்றான் குர்ஆனிலே, வஸைனல் இன்சான பி வாலிதைஹி இஹ்சானா. இந்த வார்த்தையை குர்ஆனிலே கிட்டத்தட்ட 4 இடங்களே சொல்கின்றான். நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோம் அவன் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யும்படி என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். 2 இடங்களில் சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாவமான ஷிர்க், தாய் தந்தைக்கு அல்லாஹ்க்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கின்றான், உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி. ஏன்னா மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட வேண்டாம் சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு அடுத்ததாக சொல்லும் போது இந்த கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு அறிய வருகின்றது. எனவே கண்ணியத்துக்கு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வதை நம்ம கட்டளையாக ஒரு கடமையாக விஷயமாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்ற மாறு செய்யக்கூடிய விஷயம் இருக்கின்றது, இது மிகப்பெரிய பாவத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உனப்பிஉக்கும் நான் அறிவிக்கட்டுமா, அக்பருல் கபாயிர் மிக பெரும் பாவங்களையே மிகப்பெரிய பாவங்களை நான் அறிவிக்கட்டுமா என்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. வெறுமன பாவங்கள் கிடையாது, பெரும் பாவங்களே மிகப்பெரிய பாவங்களை நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைப்பது, அல்லாஹ்க்கு இணை வைப்பது பெரும் பாவங்களே மிகப்பெரிய பாவங்கள். அதே போல் 2வது சொன்னாங்க உக்கூக்குல் வாலிதைன், தாய் தந்தையருக்கு மாறு செய்வது. ஆனா பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம பெற்றோருக்கு எந்த அளவுக்கு மாறு செய்வதை லேசா நினைக்கிறாங்க. தாய் தந்தை சொன்ன விஷயத்த அதை கேட்காம அடிப்பணியாமல் நடப்பதை அது ஒரு பெரும் பாவமாவே நினைக்கிறது கிடையாது. அதுக்காக நீ மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிப்பு, இந்த மாதிரி நான் உங்களை மாறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற குழந்தைகள் எத்தனை நபர்கள், பெரியவங்களா இருக்கட்டும் சிறியவர்களா இருக்கட்டும், ஒண்ணு கட்டுப்பட்டு நடக்கிறது ஒண்ணு இருக்கு, 2வது மாறு செய்யாம இருப்பது இருக்கு. எத்தனையோ நபர்கள் நம்மில்ல தாய் தந்தையுடைய வார்த்தைகளுக்கு மாறு செய்கின்றோம், அதை ஒரு பொருட்டாவே கருதுவது கிடையாது. ஆனால் பெரும் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவமாக அது இருக்கின்றது. எனவே நம்மள ஒருவர் அப்படி நாம் செய்திருந்தோம் என்றால் உடனடியாக நம்ம தாய் தந்தை இடத்துல போய் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி நான் உங்களுக்கு மாறு செஞ்சுட்டேன், நீங்க அது மன்னிச்சிருங்க என்பதாக கேட்டு மன்னிப்பு பெறணும். ஹதீஸ்ல இருக்கு, தாய் தந்தைகளுடைய துவா இருக்கின்றதே அது எந்தவித திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போகக்கூடியதாக இருக்கு. அதே போன்று தாய் தந்தையுடைய பதுவாவும் எந்த ஒரு திரை இல்லாமல் அல்லாஹ்விற்கு கபூல் ஆகக்கூடியதாக இருக்கு.
எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையர் உபகாரம் செய்து அவர்களை துவாக்களை வாங்கி நாம் லேசான முறையில் சுவனத்தில் செல்வதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அவர்கள் பத்துவாவை வாங்கிவிட்டோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் இப்ப என்ன ஆகுது, அதிகமான முறையில பெற்றோர்களை விட்டு எனது குழந்தைகள் அதிகமா விலகியே இருக்கிறாங்க. அவங்க காலை எதிர்ச்ச உடனே நம்ம ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுறோம். குழந்தைங்க நண்பரோடவே இருக்கிறாங்க, அதிக நேரம் நண்பர்களோடவே இருக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்க நம்ம மதரசாக்கு வந்துடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. மதரசா முடிஞ்ச டியூஷன் போறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. வீட்டுல தாய் தந்தையோட நம்ம நெருக்கமான முறையில் இருக்கிறது இல்லை. இதன் காரணமாகவே வளரக்கூடிய சமயத்துல ஒரு விஷயத்துக்கு தந்தை ஒரு பதில் சொல்றாரு, ஒரு வழி சொல்றாரு, இதை செய்ப்பா என்பதா சொன்னாலும் அதுக்கு மாற்றமா நண்பர் ஒரு சொல்றாரு, அப்படிலாம் செய்யாதப்பா, இந்ததான் கரெக்டா இருக்கும் என்பதா சொன்னால் இப்ப அதிகமான குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா நண்பரை சொல்லக்கூடிய கருத்தையே முன்வைத்து வாழ்றாங்க. நான் நண்பர்ல விசாரிச்சேன், கேட்டேன், 4 பேர்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க இப்படி செய்ய சொன்னாங்க, அப்படி செய்ய சொன்னாங்க, இதுதான் சரின்னு சொன்னாங்க என்பதாக தாய் தந்தையருடைய கருத்துக்களை உதாசனைப்படுத்தி விட்டு அதை தள்ளி விட்டுட்டு இந்த நண்பருடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. அதிலும் சொல்ல போனா இந்த காலத்துல போனுடைய அந்த காலமா போச்சு. அதிகமா குழந்தைகள் படிக்கிறதுக்கு போறாங்க, வீட்டுக்கு போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. தாய் தந்தையோட பேசுறது கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. போனை எடுத்துட்டு உட்காந்துடுறாங்க. தாய் தந்தைகளுக்கு ஏதோ ஹிதுமத்து பணிவிட செய்யணும், ஏதோ ஒன்று உதவி கேட்கணும், செய்ய மனசு இல்லை. எனக்கு இப்பதான் நான் ஸ்கூலை விட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் நான் காலேஜ் விட்டு வந்திருக்கிறேன், இப்ப நான் வேலையை விட்டு வந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் என்பதாக அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் என்னது தாய் தந்தைக்கு பணிவிட செய்யறது கிடையாது. அந்த போனோடவே இருந்துக்கிறாங்க. பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு கை சேதமா இருக்கு. கியாமத்துடைய அடையாளங்கள் இருக்கிறதா இல்லைங்களா? அது பாவமான விஷயங்கள் தான் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கியாமத்துடைய அடையாளங்கள்ல அதிகமான அடையாளங்கள் பாவமான விஷயமா தான் இருக்கு. அதே அதுல ஒரு அடையாளம் தான் தன்னுடைய நண்பர்களை நெருக்கமா ஆக்கிவிட்டு தாய் தந்தர்களை தூரமாக்கி ஆக்கி கொள்வது. இது கியாமத்துடைய அடையாளமாக இருக்கின்றது. நம்ம தற்காலத்துல பாக்குறோம், அதிகமான குழந்தைகள் அப்படிதான் தந்தையோட பேச்சை கேட்கிற, அவரோட பேச்சை உதாசனப்படுத்தி விட்டு அவரை தூரமாக வச்சுட்டு நண்பர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய தந்தையோட ஸ்தானத்து மாதிரி சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கூடிய விஷயமா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல தாய் தந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا என்ற ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், தாய் தந்தையிடத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் பேசுங்கள் என்பதா சொல்லியிருக்கிறான். தாய் தந்தையிடத்துல கண்ணியமான முறையில பேசுவது கட்டாய கடமையானதாக இருக்கின்றது. நம்ம கோபமாக இருந்த சமயத்திலும் சரி, நம்ம ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய சமயத்திலும் சரி, நம்ம அவங்க இடத்துல பேசும்போது கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று சொல்ல தன்ஹர்ஹுமா, தாய் தந்தை என்ன பண்றாங்க, வயசாயிடுறாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பழக்கம் இருக்கும், அதிகமா பேசக்கூடிய பழக்கம் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டே இருப்பாங்க. அதாவது சொல்ற நல்ல கருத்துக்கள் நமக்கு என்ன ஆயிரும், ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் பல தன்ஹர்ஹுமா, அவர்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க, விரட்டாதீங்க, என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, போய் அந்த அண்ணன் வீட்டுல கொஞ்ச நாள் இரு, தம்பி வீட்டுல கொஞ்ச நாள் இருப்பா அப்படின்னு சொல்லி விரட்டுறத நீங்க செஞ்சிடாதீங்க. இந்த காலத்துல அதை மீறி என்ன பண்றாங்க, தாய் தந்தையை தனியா ஹோம் என்ன முடிவு செஞ்சு அங்க கொண்டு விட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இந்த வள தன்னார்வமா நீங்கள் தாய் தந்தை வயதாகி விட்டால் நீங்க அவர்களை துரத்தி விட வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான். அதே போல அவர்களிடத்தில் நடக்கூடிய சமயத்தில் பணியுடன் நடங்கள். நீங்கள் அவர்களிடத்தில் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அதே போல தாய் தந்தையருக்காக நீ துவா செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். எப்படி எங்க தாய் தந்தை என்னை சிறிய வயதில் என்னை வளர்த்தினார்களோ, ஆளாக்கினார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, அதே போன்ற நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்ற துவாவை நாம் செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்னது உபதேசிக்கல, கட்டளையா சொல்லியிருக்கின்றான். தினந்தோறும்
ஒவ்வொரு மகளாக குழந்தையாக கூட நம்முடைய தாய் தந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், பெற்றோர்களுக்கு இந்த துவாவை அவசியமாக செய்ய வேண்டும், அதை கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல தாய் தந்தையர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார் என்றால் அவருக்கு அதிகமான முறையில் ஈசால் சவாபு செய்ய வேண்டும், சதகத்தை ஜாரியா செய்ய வேண்டும். அவருடைய பேரில நம்ம மதரசாக்கு உதவி செய்யறது, அவருடைய பேரில குரான்களை வாங்கி கொடுப்பது, இது போன்ற சதகத்தை ஜாரியா செய்யணும். அதே போன்ற தினந்தோறும் அவருடைய பேரில் யாசீனை ஓதி எத்தி வைக்கிறது, தினந்தோறும் அவருடைய பேரில் தான தர்மங்கள் செய்யறது, இந்த மாதிரி நன்மையான விஷயங்களை செய்து தாய் தந்தையை மறந்து விடக்கூடாது. நம்முடைய மௌத்து வரும் வரை நாம் நம்ம தாய் தந்தைக்கு நன்மை அனுப்புவதில் என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான குறை செய்து விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் நம்மை உருவாக்குவதை நோக்கமாக வைத்து வாழ்ந்தவர்கள். எனவே அவங்க இறந்த பின்பும் போல அவர்கள் பேரெல்லாம் அதிகமான நன்மைகளை செய்து அவர்கள் எத்தி வைக்க வேண்டும். அதே போல தாய் தந்தைகளும் இறந்து விட்டால் அதிகமான அபுரு ஜியாரத் செய்யணும். அபுருக்கு பயணம் பண்றது, ஜியாரத் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் என்பதாக துஆக்களை ஓதுறது, அதெல்லாம் யாசினை ஓதி எத்தி வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வந்திருக்கிறது, ஜார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ர உம்மிஹி ஃபபகா வ அபகா மன் ஹவுலஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தாயுடைய கபருக்கு போறாங்க, ஜியாரத் செய்றாங்க, போய் சந்திக்கிறது ஜியாரத்து போறாங்க. போனோடனே தாயுடைய அந்த பாசத்தின் காரணமா அழுகுறாங்க. அழுது எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா சுத்தி இருந்து எல்லா நபி தோழரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனவே நம்ம ஜியாரத் நம்ம நபியோட சுன்னத்தாக இருக்கு. பெற்றோர்கள் என்னது வஃபாத் ஆகி விட்டார் என்றால் அடிக்கடி போய் ஜியாரத் பண்றது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த மார்க்கத்தில ஒரு உயர்ந்த அமலாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது. அது இந்த காலத்துல இல்லைன்னா நம்மளோட குறிப்பாக நபியுடைய காலத்துல போருடைய அவசியம் அதிகமான முறையில் இருந்துச்சு. அதற்காக வேண்டி பொருளுடைய யார் உதவி செய்கிறார்களோ அவருடைய அந்தஸ்தும் உயர்வாக இருந்துச்சு. அதுல யாரு கொல்லப்படுகிறார்களோ அவருடைய அந்தஸ்தும் உயர்வாக சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட உன்னதமான அமல் போராக இருக்கின்றது. அதுல அல் ஜாஹிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த உயர்ந்த போரில் கலந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்பதை எனக்கு அனுமதி கொடுங்க என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலக்க உம்முன், உனக்கு தாய் இருக்கிறாங்களா என்பதாக கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க அந்த சஹாபி சொன்னார், ஆமாம் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறாங்க. ஃபல்சிமா, நீங்க போய் உங்க தாயோட இருங்க, தாய்க்கு போய் பணிவிட செய்யுங்க. இன்னல் ஜன்னத்தை இந்த ரிஜலைஹா, சோனம் எந்த சோனத்திற்காக வேண்டி அல்லாஹ்வோட பாதையில போய் போர் செய்றீங்களோ அந்த சோனமே உங்க தாயுடைய காலடியில் இருக்கு என்பதாக சொன்னாங்க. அதே போல தாய் தந்தையுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது சுருக்கமான முறையில் 2 வார்த்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி என்பதாக சொன்னாங்க. உங்களுடைய ரப்பு உங்களுடைய பொருத்தத்தோட இருக்கணுமா, பிரியத்தோட இருக்கணுமா, அந்த பிரியம் என்பது உங்களுடைய தந்தையுடைய சந்தோஷத்துல தான் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. தந்தை சந்தோஷமாக இருந்தால் உங்க மேல அல்லாஹ்வும் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதாக சொன்னாங்க. சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி, அல்லாஹ்வுடைய கோபம் உங்க தந்தையோட கோபத்துல இருக்கு. உங்க தந்தை உங்க மேல கோபமா இருந்தா நீங்க முடிவு செஞ்சு வச்சுக்கோங்க, உங்க அல்லாஹ்வும் உங்க மேல கோபமா இருக்காரா என்பதா சொன்னாங்க. எனவே நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி எத்தனை நன்மையான விஷயங்கள் செய்யறோம். தொழுகை வர்றோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் தான தர்மங்கள் செய்யறோம், நஃபிலான தொழுகைகள் தொழுகிறோம். ஆனா இந்த தாய் தந்தையுடைய விஷயத்துல நிறைய பேர் என்ன பண்றோம், கோட்டை விட்டுறோம், அதில் கவனம் இல்லாம இருக்கிறோம். ஆனால் அதுதான் மிக உயர்ந்த அமல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக மிக விருப்பமான அமல் எது? அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் மிக பிரியமான அமல் எது என்று நான் கேட்டேன். சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அல் வக்திஹா, ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் தொழுவது அல்லாஹ் மிக பிடிச்சமான அமலா இருக்கிறது. 2வது சொன்னாங்க, பிருல் வாலிதீன், தாய் தந்தையருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதா சொன்னாங்க. எனவே கண்ணியத்தில் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கின்றான். அதில் மிக உன்னதமான உறவான
தாய் தந்தையர்களை கொடுத்திருக்கின்றான். இவர்களும் அமானிதமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சிருக்கிறாங்க, எந்த ஒரு நபருக்கு தாயோ தந்தையோ இருந்து அவர் சுவனத்தை அடையவில்லை என்றால் அவன் நாசம் ஆகட்டும் நம்ம தான் சொன்னாங்க. எனவே நமக்கு தாய் தந்தையில கொடுத்திருக்கிறாங்க, நம்ம அவர்கள் பணிவிடை செய்து அவருடைய துவா பரக்கத்தின் காரணமாக நாமும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நம்முடைய சந்ததியும் சுவனத்தில் நுழைய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. அவருடைய பத்துவாக்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. எல்லா சூழ்நிலையும் அவர்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக என்று துவா செய்து முடிக்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.